ஆனால் அவன் நண்பன் ஆட்டுக்குட்டி தற்செயலாக மிட்டுவை மோதிக்கொண்டான். மிட்டு கீழே விழுந்தான். அந்த ஒரு நொடியில் மிட்டுவின் மனதில் கோபம் குமிர தொடங்கியது. அவனது முகம் சிவந்தது, கண்கள் கோபத்தால் மின்னின. அவன் யோசிக்கவே இல்லை. உடனே சத்தமாக கத்தினான். கடுமையான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளிவந்தன. அந்த இடம் முழுவதும் அமைதி மாறியது. விளையாட்டு நின்றது. பறவைகள் கூட பயந்து பறந்தன. அந்த நேரத்தில் அருகில் இருந்த மிட்டி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஓடி வந்து மிட்டுவின் அருகில் நின்றாள். மிட்டி சத்தமாக பேசவில்லை. அவள் கோபப்படவும் இல்லை. மென்மையான முகத்துடன் அமைதியான குரலில் மிட்டுவை பார்த்தாள். மிட்டு இன்னும் கோபத்தில் இருந்தான். ஆனால் மிட்டியின் அமைதி அவனின் மனதில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மிட்டி மெதுவாக, கோபத்தில் பேசும் வார்த்தைகள் நம்மை விட நம் நண்பர்